தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. கடந்த நாட்களிலே ரோமரின் புஸ்தகம் முழுவதுமாக தியானிப்பதற்கு தேவன் நமக்கு கிருபை பாராட்டினார். அநேக மறைவான சத்தியங்களை அறிவதற்கு தேவன் கிருபை செய்தார். அதற்காக நாம் எல்லாம் ஒரு விஷயம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா? ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இப்பொழுதும் இந்த நாளிலிருந்து நாம் கலாத்தியர் புஸ்தகத்தை தியானிக்கிறோம். கலாத்தியர் புஸ்தகத்துக்கு நேராக திருப்பிக் கொள்வோம். கலாத்தியர் நிருபத்தை நாம் எடுத்துக் கொள்வோம். இந்த கலாத்தியர் நிருபத்தை நம்ம பார்க்கும் பொழுது இந்த நாளிலே 1 முதல் 5 வசனங்களை பார்க்க கர்த்தர் உதவி செய்வாராக. மனுஷன் மூலமாயும் அல்ல, இயேசு கிறிஸ்துவினாலே அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பின பிதாவாகிய தேவனாலும் அப்போஸ்தலனாயிருக்கிற பவுலாகிய நான். அல்லேலூயா. சோ பவுல் இந்த இடத்திலே தன்னை அப்போஸ்தலன் என்பதை ஆணித்தரமாக சொல்லுகிற ஒரு காரியத்தை பார்க்கிறோம். இந்த நிருபம் யாரால் எழுதப்படுகிறது என்றால் அப்போஸ்தலனாகிய பவுலால் எழுதப்படுகிறது. பரிசுத்த பவுல் முதல் சுவிசேஷ பயணத்தின் போது இந்த பட்டணத்தை, சொல்ல போனால் இது பட்டணம் அல்ல, நாடு என்று சொல்ல வேண்டும். கலாத்தியா நாடு. அந்த நாட்டினுடைய தென் பகுதிகளை மட்டும் அவர் போய் சந்தித்து சுவிசேஷத்தை அறிவித்து அநேக ஜனங்களை கிறிஸ்துவண்டையிலே கொண்டு வருவதற்கு ஏதுவாயிருந்தது. முதல் சுவிசேஷ பயணத்திற்கும் இரண்டாம் சுவிசேஷ பயணத்திற்கும் இடையே பவுல் இந்த நிருபத்தை எழுதினார் என்று நம்பப்படுகிறது. ஏறத்தாழ கிபி 55 அல்லது 56 இந்த இடைப்பட்ட நாட்களிலே இந்த நிருபத்தை எழுதியிருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது. இந்த நிருபத்தை எழுதுவதற்கான மிகப்பெரிய நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும் பொழுது, அந்த சமயத்துல நிறைய தவறான போதகம் அந்த இடத்திலே வந்திருந்தது, தவறான உபதேசங்கள் வந்திருந்தது. கிறிஸ்துவ விடுதலையிலே நிலைத்திருக்காத மக்கள், அதாவது நிலையற்ற ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கை, உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு நிலையான சத்தியத்திலே அவர்கள் நிற்கவில்லை, ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளவில்லை, ஒருவருக்கு ஒருவர் உதவியாய் இருக்கவில்லை. சோ இப்படிப்பட்ட ஜனக்கூட்டத்திற்கு அவர் அதை சரி செய்யும்படியாக அதை எழுதுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. குறிப்பாக சபையிலே சில போராட்டங்கள் வந்து, யூதர்கள் நியாயப்பிரமாணத்தை பிடிக்க வேண்டும், விருத்த சேதனத்தை முக்கியப்படுத்த வேண்டும். சோ இப்படி பலதரப்பட்ட எதிர்ப்புகள் உபதேசத்திலும் இருந்தது, வெளியில் இருந்தும் வந்தது. ஊழியர்களுக்கு விரோதமாக, சபைகளுக்கு விரோதமான உபத்திரவங்கள், ஒரு பக்கம் கள்ள உபதேசம், ஒரு பக்கம் சரீர ரீதியான போராட்டங்கள், தண்டனைகள் வந்தது. இன்னொரு பக்கம் பார்க்கிறோம், சில தத்துவ ஞானிகள் எழும்புகிறார்கள். கிரேக்கர்கள் பொதுவாக ஜீனியஸ் என்று சொல்லுவாங்க, தத்துவ ஞானிகள். சோ ஆகினால இந்த வேத வசனங்களோடு கூட சில சொந்த கருத்துக்களை, சில சொந்த தத்துவ ஞானங்களை அந்த ஜனங்களுக்குள்ளே கொண்டு வந்து சரியான சத்தியம் எதுவென்றே அந்த ஜனங்கள் அறியாதபடி ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துகிற ஒரு சூழ்நிலை இருந்தது. என்னைக்கும் பாருங்க, சில ஆட்கள் குழப்பங்களை ஏற்படுத்துகிறவர்களாக இருக்கிறார். ஆக இந்த கலாத்தியா நாட்டில் இருந்த இந்த சபை, இந்த ஒரு சபை மட்டுமல்ல, அங்கிருந்த ஒவ்வொரு சபைக்கும் இந்த நிருபங்கள் வாசித்து பின்பு ஒவ்வொரு சபையா அனுப்பப்பட்டது என்று சொல்லப்படுகிறது. ஆக எல்லா சபைகளிலும் பரவலாக சில காரியங்கள் குழப்பத்தை ஏற்படுத்தி கொண்டிருந்தது. குறிப்பாக யார் என்ன சொன்னாலும் இவர்கள் ஒரு ஞானியாய் இருந்து சொல்லும் பொழுது அதை அந்த ஜனங்கள் ஏற்றுக்கொண்டு பின்பற்ற ஆரம்பிச்சுடுவாங்க. சோ இப்படிப்பட்ட நிலையில தான் இந்த சபைக்கு, இந்த கலாத்தியா நாட்டுக்கு இந்த நிருபத்தை பவுல் அப்போஸ்தலர் எழுதுகிறார். அவர் எழுதும் பொழுது தன்னை அப்போஸ்தலன் என்பதை ஆணித்தரமாக தெளிவுபடுத்தி எழுதுகிறார். குறிப்பாக இந்த புத்தகத்தில் நம்ம பார்க்கும் பொழுது
கிருபை என்ற வார்த்தை இந்த புத்தகத்துல பிரதானமாய் சொல்லப்படுகிறது. சோ ஆகினாலே இதெல்லாம் பவுல் மனதில் வைத்து இந்த கடிதத்தை எழுத ஆரம்பிக்கிறார். இப்போ ஒரு சபைக்கு ஒரு தெளிவு உண்டாக வேண்டும் என்றால் பொறுப்பிலே இருக்கிற, சோ அதாவது அப்போஸ்தலன் என்கின்ற ஊழியத்திலே இருக்கிற ஒரு நபர் அதை எழுதும் பொழுது அதை எல்லாம் கவனமாய் கேட்பார். பாருங்க, ஒரு ஆளரை பொதுவான ஒரு மனிதன் அவனுடைய ஆலோசனையாய் சொல்லலாம். ஆனால் இதுவே ஒரு அரசியல் தலைவரோ அல்லது ஒரு கலெக்டரோ அந்த காரியத்தை கொண்டு வரும் பொழுது எல்லாரும் அதை கவனிப்பார்கள், எல்லாரும் அதை கடைபிடிப்பதற்கு தன்னை விட்டுக் கொடுப்பார்கள். ஆகவேதான் இவன் சாதாரண மனிதனாக அல்ல, இவன் தேவனுடைய இயேசு கிறிஸ்துவனுடைய அப்போஸ்தலன் என்பதை அங்கு பதிவு செய்கிறதை பார்க்க முடிகிறது. சோ கலாத்தியர் முதல் அதிகாரத்துல முதல் வசனத்தை வாசித்தோம். இரண்டாம் வசனத்தை வாசிங்க. சபைகளுக்கு எழுதுகிறதாவது. ஆகவே இங்க பார்க்கிறோம் பவுலினுடைய மினிஸ்ட்ரி, அதாவது ஊழியம் என்னவென்றால் முதல் வசனத்தை வாசித்தோம், அவர் அப்போஸ்தலன். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆனால் அப்போஸ்தலன் என்றால் என்னன்னா இயேசுவை நேரடியா பார்த்திருக்கணும். என்ன பண்ணிருக்கணும்? இயேசுவை நேரடியா பார்த்திருக்கணும், அவரோடு கூட இருந்திருக்கணும், அவருடைய ஊழியத்தினுடைய அந்த என்ன சொல்றது பயிற்சியில அவன் இருந்திருக்க வேண்டும். சோ உயிர்த்தெழுதல கண்டிருக்க வேண்டும். இப்படி அப்போஸ்தலனுக்குரிய சில காரியங்கள் உண்டு. ஏனென்றால் மார்க்கு சுவிசேஷ புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்திலே 13 - 19 வசனங்கள் வரைக்கும் நம்ம வாசிக்கிறோம். 3ஆம் அதிகாரம் மார்க்கு 13 - 19 வரைக்கும் வாசிக்கிறத நீங்க குறிப்பு மட்டும் எழுதி விடுங்க, அப்புறமா வாசிச்சு பாருங்க. அங்கே ஆண்டவர் அப்போஸ்தலர்களாக தன்னுடைய சீஷர்களை அங்கே அபிஷேகம் பண்ணுகிறார், அவர்களை அங்கீகரிக்கிறார், அந்த ஊழியத்திற்கு நியமிக்கிறார். இன்னும் சொல்ல போனால் மத்தேயு சுவிசேஷ புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 1 முதல் 4 அது மாத்திரம் வாசிங்க. மத்தேயு 10ஆம் அதிகாரம் 1 முதல் 4. அப்பொழுது அவர் சகல வியாதிகளை அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். என்ன பண்றது? அந்த 12 அப்போஸ்தலருடைய நாமங்கள். அப்ப யார ஆண்டவர் அப்போஸ்தலராக அங்கீகரித்தார், ஊழியத்தில் நியமித்தார்னா தன்னோடு கூட இருந்த 12 சீஷர்கள். அந்த சீஷர் பட்டியலிலே பவுல் இல்லை. ஆகினாலே பவுலை அநேக அப்போஸ்தலனாக ஏற்றுக்கொள்ளாத நாட்கள் இருந்தது. ஆனால் இங்கே அதைதான் உறுதிப்படுத்தி எழுதுகிறார், இயேசு கிறிஸ்துவினால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு அப்போஸ்தலன். நான் நேரடியாய் பார்க்கல, ஆனா தரிசனத்துல இயேசுவை பார்த்தேன். ஆமென். பவுல் இயேசுவை தரிசனத்திலே கண்டதை குறித்து அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 3:2 அதை எழுதப்பட்டிருக்கிறது. சோ ஆகினாலே தேவ பிள்ளைகளே, இந்த கலாத்தியா நாட்டு சபைக்கு அவன் சொல்லுகிறான், நான் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு அப்போஸ்தலன், அபிஷேகம் உள்ள ஒரு அப்போஸ்தலனாக, அதிகாரம் உள்ள ஒரு அப்போஸ்தலனாக, ஊழிய அழைப்பு பெற்ற ஒரு அப்போஸ்தலனாக இந்த மனிதன் பேசுவதை எழுதுவதை குறித்து அங்கே குறிப்பிடுகிறார். பாருங்க, ஒரு மனுஷன் மேல அபிஷேகம் இருக்குமானால், ஒரு மனுஷன் மேல தேவனுடைய பிரசன்னம் இருக்குமானால் ஆட்டோமேட்டிக்கா ஜனங்க அவனுக்கு பயப்படுவாங்க, கீழ்ப்படிவாங்க, அவன் சொல்வதையெல்லாம் செய்ய ஆரம்பிக்கும். ஆமென். இது சாதாரணமான என்னுடைய வார்த்தை அல்ல, நான் தேவனால் அனுப்பப்பட்ட அப்போஸ்தலன், அதனாலே நான் சொல்வதை கவனிக்க வேண்டும் என்று சொல்லி அவர்களுக்கு ஒரு கவனத்தை ஈர்க்கும்படியான ஒரு வார்த்தையை நிலத்தில் எழுதுகிறான். இந்த ஊழியத்தில் அவர் தெளிவாக இருந்தபடினால கலாத்தியாவில சபையை ஸ்தாபித்தார். சபைகளில் வந்த பிரச்சனைகளில் தன் ஊழியத்தை, அதாவது அப்போஸ்தலர் என்கிற அதிகாரத்தை அவர் பயன்படுத்தி ஒரு நல்ல தீர்வுக்குள்ளாக அந்த ஜனங்களை கொண்டு வருகிறதை பார்க்க முடிகிறது. அந்த பொறுப்பில் உள்ளவர்கள் அந்த பொறுப்பை சரியாக செய்ய வேண்டும். ஆமென். நீங்க வீட்டில் இருந்தாலும் சரி, சபையில இருந்தாலும் சரி, சமுதாயத்தில் இருந்தாலும் சரி, உங்களுக்கு என்று ஒரு பொறுப்பு இருக்கும் என்றால் வேதத்தில் நம்ம
பொறுப்பாகலாம். சோ அந்த பொறுப்புக்குரியவர்களாய் நாம் நடந்து கொள்ள வேண்டும். ஆமென் சொல்லுங்க. சில பேர் பொறுப்பற்றவர்களாய் இருப்பாங்க. அது எப்படி வேணாலும் நடக்கட்டும், அது எனக்கு நான் ஒன்றும் செய்ய முடியாது சொல்லுவாங்க. அப்படி இல்லைங்க. ஆண்டவர் எதுக்காக நியமிச்சிருக்கிறாரோ அந்த பொறுப்பிலே சரி செய்ய வேண்டிய காரியத்தை ஒரு தகப்பனாய் இருந்து, ஒரு தாயாய் இருந்து, ஒரு போதகனாய் இருந்து, ஒரு அதிகாரத்தில் இருக்கிற எந்த அதிகாரத்தில் இருக்கிற அந்த அதிகாரத்தில் இருந்து அதை சரி செய்ய வேண்டிய கடமை நாம் ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது. ஆமென். சோ ஆகினாலே அவனுடைய ஊழியம் என்ன? அப்போஸ்தலர் ஊழியம். அவனுடைய அழைப்பு அப்போஸ்தல அழைப்பு என்பதை அவன் தெளிவாய் அறிந்ததினாலே அதற்குரிய வேலையை, அதற்குரிய செயலை அவன் செய்து கொண்டிருக்கிறதை பார்க்க முடிகிறது. 3-4 வசனங்களை வாசிங்க. பிதாவாகிய தேவனாலும் இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. அவர் நம்மை இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்திலிருந்து விடுவிக்கும்படி நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படியே நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே ஒப்புக் கொடுத்தார். முதல்ல பார்த்தோம், பவுலுடைய ஊழியம் அப்போஸ்தல ஊழியம் என்பதை அவர் தெளிவாய் அறிந்து அதை செயல்படுத்துகிறார். இரண்டாவது, அவருடைய செய்தி என்ன அப்படின்னா, பவுலுடைய செய்தி என்னன்னா சுவிசேஷம். இயேசு கிறிஸ்துவை அந்த ஜனங்களுக்கு அறிவிக்கிறவராக அவர் இருக்கிறார். சோ ஆக சுவிசேஷத்தை அறிவிக்கிறவராக அவர் காணப்பட்டார். இயேசு கிறிஸ்து மனித குலத்திற்காக செய்த காரியங்களை அவர்களை ஒப்புரவாக்கும்படியாக, அவர்களை ரட்சிப்பின் பாதையை கொண்டு வரும்படியாக செய்த அந்த உபதேசங்களை அவர் தெளிவாக அறிந்திருந்தார். அதனாலே நாம் ஒவ்வொருவரும் தேவனுடைய சுவிசேஷத்தை அறிவிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஆமென். சுவிசேஷத்தினுடைய மைய பொருள், மைய நபர் யாருன்னா இயேசு கிறிஸ்து. ஆமென். இயேசுவை குறித்து பேச வேண்டும். சாட்சிகளை சொல்வது நல்லதுதான். ஆனா சுவிசேஷத்துல முழுக்க நாம் இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பை பற்றி, இயேசு கிறிஸ்து நமக்காக இந்த மனு குலத்திற்காக செய்தத, ரத்தம் சிந்தினத, பாடுபட்டத, மனித குலம் மீட்கப்படும்படியாக செய்யப்பட்டத சொல்ல வேண்டும். ஏனென்றால் அநேகர் அந்த நேரத்துல வேற ஒரு உபதேசத்தை, வேற ஒரு சுவிசேஷத்தை அறிவிச்சுட்டு இருந்தாங்களாம். அதனாலே பவுல் தெளிவாக இயேசு கிறிஸ்துவை குறித்ததான சுவிசேஷங்களை அறிவித்தார். குறிப்பாக பாவத்திற்காக தம்மையே ஒப்பு கொடுத்தாரே, அதை குறித்து அந்த ஜனங்களிடத்துல பேசிக் கொண்டிருந்தார். அதனாலே விருத்த சேதனத்தினால் அல்ல மற்ற தத்துவ ஞானிகள் சொல்கிற காரியத்தை கடைபிடிப்பதனால் அல்ல, இயேசு கிறிஸ்துவால் மட்டும்தான் நமக்கு பாவம் மன்னிப்பு உண்டாகும். எனக்கு நிறைய பேர் நிறைய காரியங்களை தேடி அலைந்து ஓடுறாங்க. ஆனா இயேசு கிறிஸ்து ரத்தம் மட்டும்தான் பாவத்தை நீக்கி நம்ம என்ன செய்யுங்க, சுத்திகரிக்கும். சோ அப்ப இயேசு கிறிஸ்துவை இந்த இடத்திலே அவர் தெளிவாக சொல்லுகிறதை பார்க்க முடிகிறது. சோ அடுத்ததாக பார்க்கிறோம், என்னை விடுதலையாக்க அவர்தான் இந்த பூமியிலே இறங்கி வந்திருக்கிறார். ஆமென். நம்மை விடுவிக்கிற தேவனாக அவர் இருக்கிறார். பாவங்களுக்காக தம்மை ஒப்பு கொடுத்தார் என்று நாம் வாசித்தபடியே ஸ்தோத்திரம். விடுதலை ஆக்குவது இயேசு கிறிஸ்துவால். நம்ம ரோமர் புத்தகத்தில் கூட தியானிச்சோம். நியாயப்பிரமாணம் அல்ல, இயேசு கிறிஸ்து அவர் மேல் வைக்கிற விசுவாசத்தினாலும், இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலும், இயேசு கிறிஸ்துவினுடைய ஆவியினாலும் தான் நமக்கு என்ன உண்டாகிறதுங்க, விடுதலை உண்டாகிறது. அதனால சில முறைமைகளை, சில சபையில் சில காரியங்களை கடைபிடிப்பதனால அது ஒரு ஒழுங்கு, அது நல்லது. அதனால பாவம் மாறாது, அதனால பாவம் நம்மளை விட்டு விலகாது. சபைக்கு ஒழுங்கா வர்றது நல்லது, சபையில ஸ்தோத்திரம் துதிப்பது நல்லது, முழங்கால் பண்ணிட்டு செபிப்பது நல்லது, கைகளை உயர்த்தன்னு சொல்லும்போது உயர்த்துவது நல்லது, நேரத்துக்கு வருவது நல்லது. ஒரு ஒழுங்கை வைத்து இருக்கிறோம், அந்த ஒழுங்கெல்லாம் கடைபிடிப்பது நல்லது. ஆனா அந்த ஒழுங்கு அல்ல, எது உங்களை விடுதலையாகும், இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம். அதை விட்டுட்டு நீங்க எல்லா ஒழுங்கையும் கடைபிடிச்சாலும் உங்களுக்கு என்ன இல்லை, விடுதலை கிடையாது. இன்னைக்கு உலகத்தான் நம்ம பார்க்கிறோம். ரட்சிக்கப்படாதவங்களுக்குள்ளே நிறைய ஊழல், நிறைய நல்ல விஷயம் இருக்கு. ஆனா அவங்களுக்கு பாவ மன்னிப்பு கிடைக்குமானா இல்லை. இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தத்தினால, இயேசு கிறிஸ்துவினாலதான் நமக்கு
ஒரு விடுதலை என்பதை தெளிவுபடுத்துகிறதை நாம் பார்க்க முடிகிறது. ஆக இந்த சபை மக்களுக்கு அநேக விதமான சுவிசேஷங்கள் வேறு விதத்துல வந்ததுனால அவர்கள் கொஞ்சம் குழம்பி போயிருந்தாங்க. மற்ற காரியங்களையும் கடைபிடிக்கிறவர்களா இருந்தாங்க. ஆகவே இந்த மக்களுடைய காரியத்தை உணர்ந்தவராக பவுல் தெளிவாக சொல்றாரு, அவர் இயேசு கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்தை அறிவிக்கிறவராக இருந்தார். ஆமென். மூன்றாவது முதல்ல பார்த்தோம் பவுலுடைய ஊழியம் என்ன ஊழியம்? அப்போஸ்தலர் ஊழியம். இரண்டாவது பார்த்தோம் பவுலுடைய செய்தி என்ன? சுவிசேஷம். அது யார் குறித்த சுவிசேஷம்? இயேசுவை குறித்த சுவிசேஷம். மூன்றாவதாக 5ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். அவருக்கு என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆக அவருடைய மோட்டிவ் அல்லது அவருடைய நோக்கம் என்ன அப்படின்னாக்கா, தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். அல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய நோக்கம் எதுவா இருக்கிறது? யாரை நம்ம மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறோம்? அதனாலே இங்கே பவுல் சொல்வதை பார்க்கும் பொழுது தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். தேவனை மகிமைப்படுத்துகிற செயல்களை, தேவனை மகிமைப்படுத்துகிற காரியங்களை நீங்களும் நாமும் செய்ய வேண்டும். ஏன் இதை இப்படி குறிப்பிடுகிறார் என்றால், தேவ நாமம் மகிமைப்படாதபடி அந்த கலாத்தியா நாட்டில் இருந்த திருச்சபை மக்களா வேற விதமா நடந்துகிட்டாங்க, வேற விதமா செயல்பட்டு கொண்டிருந்தாங்க. ஆகவேதான் ஸ்தோத்திரம் இந்த இடத்துல இப்படிப்பட்ட காரியத்தை குறித்து அவர் சொல்லுகிறதை பார்க்க முடிகிறது. ஆக தேவ பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில நீங்க தேவனை மகிமைப்படுத்துகிற செயல்களை செய்யக்கூடிய நபர்களாக மாற வேண்டும். அது மாத்திரமல்ல, மற்றவர்களையும் தேவனை மகிமைப்படுத்துகிற செயல்களை செய்யும்படியாக உற்சாகப்படுத்த வேண்டும். எதை செய்தாலும் அதை தேவ மகிமைக்கு என்று செய்ய வேண்டும். இன்னைக்கு என்ன புகழலையே, என்ன முன்னாடி இருக்கலையே, என்ன உயர்த்தி பேசலையே அப்படின்னு பல பேருக்கு பல நேரத்துல யோசனைகள் வரும். என்ன பாராட்டலையே அப்படிலாம் வரும். இது மனுஷனுடைய இயல்புதான். ஆனா அந்த சிந்தைக்கு நம்ம அதிகமா இடம் கொடுத்துட்டோம்னா நாம சில வேலைகளில குழப்பத்துல போய் அந்த குழப்பத்தை சத்துரு பயன்படுத்தி பின்மாற்றத்திலே நடந்துடுவோம். நம்ம எதை செய்தாலும் யாருக்கு செய்யறோம்? தேவனுக்கு. இதுல தெளிவா இருக்கணும். யாருடைய நாமம் மகிமைப்படணும்? தேவன் நாமம். நீங்க நல்லா செஞ்சீங்கன்னு உங்ககிட்ட ஒருத்தன் வந்து பேசினாலும் அதையும் தேவனுக்கு மகிமை செலுத்தணும். உங்களை பத்தி எதுவுமே சொல்லனாலும் தேவனுக்கு மகிமை செலுத்தணும். உங்ககிட்ட ஒருவேளை குறைய சொன்னாலும் தேவனை நீங்க மகிமைப்படணும். எந்த சூழ்நிலையிலும் தேவ மகிமைக்காக வாழ்கிறவர்களாக, செயல்படுகிறவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும். நீங்க வாழ்ற வாழ்க்கை உங்கள் தேவனுடைய நாமத்தை கனப்படுத்துவதாக இருக்க வேண்டும். ஒரு சகோதரர் சொன்னாங்க, மட்டும் சொல்லி நிறைவு செய்யறேன். ஒரு சில வருஷத்துக்கு முன்னாடி ஊழியத்துக்கு வந்து அந்த ஆரம்ப நாட்களுக்கு நினைக்கிறேன். பல வருஷம் சொல்லலாம், சில வருஷம் சொல்றதை விட. அப்போ ஒரு சகோதரர் என்கிட்ட விளையாட்டா பேசினாரு. நான் என்ன பண்ணேன், விளையாட்டா ஒரு காரியத்தை பேசணும். உடனே அவர் சொன்னாரு, நீங்க ஆண்டுடைக்குள்ளதான் நீங்க இப்படி பேசலாம். அவர் பேசும்போது மட்டும் விளையாடலாம் எடுத்துக்கணும். ஆனா நான் பேசும்போது அவர் என்ன பண்ண மாட்டாரு, எடுத்துக்க மாட்டார். ஆனா அந்த வார்த்தை என் உள்ளத்தை ரொம்ப உணர்த்தியது. அப்போ நான் என்ன பண்ணேன், அங்கிருந்து வந்துட்டேன். ஆனா அந்த வார்த்தை கூட அப்படியே இருந்துச்சு பாருங்க. மறுநாள் அவருக்கு போன் பண்றேன், சாரி அப்படின்னு. அவர் சொன்னாரு, அந்த வார்த்தை இன்னும் ஞாபகம் இருக்கு. நான் நிறைய வார்த்தை பேசிருந்தேன். அவர் சொன்னாரு, ஒன்னும் இல்லப்பா, உனக்குள்ள இருக்கிற ஆண்டவர் அப்படி செய்ய வைக்கிறார். அல்லேலூயா. உனக்குள்ள இருக்கிற ஆண்டவர் தான் இந்த மன்னிப்பு கேட்க வைக்கிறாரு. உனக்குள்ள இருக்கிற ஆண்டவர் தான் உன் தவறை உணர்த்துறாரு. நீ அதுக்காக வருத்தப்படாத அப்படின்னு அவர் சொன்னார். அவர் ரட்சிக்கப்படாத ஒரு நபர். அப்ப பாருங்க, நம்ம எந்த இடத்துல தேவ நாமத்தை மகிமைப்படுத்துறோமா இல்லையா? சில பேர் நம்மளை பரியாசம் பண்ணலாம். ஆனா எல்லா இடத்திலும் தேவ நாமத்தை மகிமைப்படுத்துகிற ஒரு வாழ்க்கையை நாம் வாழ கடமைப்பட்டிருக்கிறோம். ஆமென். நாம் எல்லோரும் முழங்கால் படியிட்டு தேவ சமூகத்துல இந்த நாளிலே தேவன் நம்மோடு இடைப்பட்ட ஒரு காரியம், இந்த கலாத்தா சபை ஒரு குழப்பமான அல்லது உலக பிரகாரமான தத்துவங்களை அல்லது சில தேவையில்லாத
சடங்காச்சாரங்களை முறைமைகளை கைக்கொண்டு அப்படியாக வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலையில பவுல் ஒரு தெளிவை உண்டாக்கும்படி, ஒரு தேவ பயத்தை உண்டாக்கும்படி, அந்த ஜனங்களை தேவனை மகிமைப்படுத்துகிற வாழ்க்கைக்குள்ளாக திருப்பும்படியாக இந்த நிருபத்தை எழுத ஆரம்பிக்கிறார். நாம் போக போக என்ன மாதிரியான காரியத்தெல்லாம் அந்த ஜனங்கள் பின்பற்றினாங்க, எப்படியெல்லாம் அவங்களை எச்சரிச்சாரு, எப்படியெல்லாம் அவங்களை திரும்ப தெளிவுக்குள்ளாக கொண்டு வந்தாருன்னு சொல்லிட்டு வருகிற நாட்களில் நம்ம பார்க்கலாம். இப்பொழுது நாம் கண்களை மூடி தேவ சமூகத்துல ஒருவேளை எனக்குள்ள அல்லது உனக்குள்ள இருக்கிற எந்த ஒரு தவறான புரிதலையும், எந்த ஒரு தவறான சோதர பழக்கங்களையும் முறைமைகளையும் ஆண்டவர் இந்த கலாத்தியர் புஸ்தகம் முடியறதுக்குள்ள உணர்த்தி அதிலிருந்து நம்மை விடுதலையாக்கி ஒரு தெளிவுக்குள்ளாக நடத்தும்படி நாம் செபிப்போம். எங்களை நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே, இந்த நாளுக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் ஆண்டவரே கர்த்தாவே, குழப்பத்தில் இருக்கிற பல ஞானிகள் சொல்கிற காரியத்தையும் கடைபிடித்து, வேதத்தையும் கடைபிடித்து, ஆண்டவரே இரண்டு காரியத்துக்குள்ளே போகிற இந்த கலாத்திய நாட்டுக்கு ஆண்டவரே ஒரு தெளிவு உண்டாகும்படி பிரயாசப்பட்டு இதை எழுத ஆரம்பித்தாரே, அதே போல நாங்களும் எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற சில ஆண்டவரே காரியங்களிலே தெளிவு வருவதற்கு எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே, அவர் தன்னுடைய நிலை அப்போஸ்தலர் என்பதையும் தன்னுடைய ஊழியத்தில் சொல்ல வேண்டிய செய்தி இயேசு கிறிஸ்துவை பற்றியும் அவருடைய கர்த்தாவை காரியங்களை பற்றியும் என்று அறிந்திருந்தாரே. அது மாத்திரமல்ல, தேவனை மகிமைப்படுத்த வேண்டும் என்கின்ற ஆண்டவரை நோக்கத்தை அவர் முன்வைத்தாரே. அதுபோல ஆண்டவரை நாங்களும் எங்கள் வாழ்க்கையில எங்கள் அழைப்பு என்னவென்று அறிந்து அந்த அழைப்புக்கு நேராய் ஓட உதவி செய்வீராக. ஆண்டவரே, நாங்கள் பேசுகிற வார்த்தை அப்பிரயோஜனமான வார்த்தைகளா இல்லாம பிரயோஜனமான வார்த்தைகளாய், விசேஷமாய் இயேசு கிறிஸ்துவுடைய சுவிசேஷத்தை அறிவிக்கிற வார்த்தையாய் இருக்க எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஐயா. விசேஷமாக ஆண்டவருடைய நாமம் மகிமைக்கென்று செயல்படுகிறவர்களாக, பிறரையும் செயல்படுத்துகிறவர்களாக நாங்கள் இருக்க எங்களுக்கு தயவு பாராட்டுவீராக. ஆம் தகப்பனே, எங்கள் எல்லாருக்கும் ஆவியானவர் எங்களோடு இருந்து ஒரு தெளிவை தந்து தெளிவான முறைமைகளை, தெளிவான காரியங்களை, தெளிவான விஷயங்களை நாங்கள் பெற்றுக்கொண்டு முன்னேறுவதற்கு உதவி செய்ய. இந்த கலாத்திய புஸ்தகம் முடிவுக்குள்ள எங்களுக்குள்ள தேவையில்லாம இருக்கிற எல்லாவற்றையும் நாங்கள் கண்டறிந்து அதை ஆண்டவரை மாற்றிக்கொள்ள எங்களுக்கு தயவு பாராட்டுங்க. தொடர்ந்து உங்க பிரசன்னம் பாதுகாப்பு இருக்கட்டும். விசேஷமா இந்த நாள் முழுவதும் உங்க பாதுகாப்பு உண்டாகணும் ஐயா. ஆம் தகப்பனே, ஆண்டவரே போகை வரத்தை பத்திரப்படுத்த வேண்டும் ஐயா. எக்ஸாம் எழுதுற பிள்ளைகளை எக்ஸாம்ல ஆசீர்வதிக்கணும் ஐயா. இன்னைக்கு நடக்கிற பாஸ்டர்ஸ் ஃபெல்லோஷிப்பை கர்த்தர் பொறுப்பெடுக்கப்பா. ஆமாண்டவரே, இன்னைக்கு கைது செய்கிற வேலைகளை பொறுப்பெடுக்கப்பா, ஊழியர்களை பொறுப்பெடுக்கப்பா, கோவில்ல நடக்கிற உபவாச கூட்டத்தை கர்த்தர் பொறுப்பெடுக்கப்பா. எல்லாவற்றிலும் உங்க நடத்துதலும் உங்க பிரசன்னமும் இருக்கட்டும். எல்லா தீமைக்கும் விலகி நன்மையின் பாதை நடத்துகிறார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நாம் எல்லோரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல பாவங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் அன்பிலும் ஆறுதலும் சமாதானமும் நம்மோடும் சபையாரியாரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் இன்றைக்கும் என்றென்றும் சதா காலங்களிலும் அவர் வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒருவரை ஒருவர் வாழ்த்து சொல்லுங்கள். ஆமென்.